தங்களை உரிய பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிடாமல் 1 கிலோமீட்டர் நடக்கவிட்ட விடியல் பயண பேருந்து ஓட்டுநருடன் பெண்கள் வாக்குவாதம் செய்த காட்சிகள்தான் இவை. தமிழக அரசின் விடியல் பயண திட்டத்தின் கீழ் காங்கேயம் போக்குவரத்து பணிமனைக்கு சொந்தமான நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்து வருகிறார்கள். இந்த பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக செல்வதற்கு 0 மதிப்பிட்ட பயணச்சீட்டுகள் மட்டும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சம்பவத்தன்று காலை சுமார் 11 மணி அளவில் திருப்பூரில் இருந்து காங்கேயம் சென்ற TN39N0659 என்ற எண் கொண்ட 16ஆம் நம்பர் அரசு பேருந்தில் ஹாஸ்டல் ஸ்டாப் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பெண்கள் ஏறி உள்ளனர். நடத்துனரிடம் மெடிக்கல் ஸ்டாப் நிறுத்தத்திற்கு டிக்கெட் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் 2 ஸ்டாப் தானே உள்ளது, ஏன் நடந்து செல்ல முடியாதா என அந்த பெண்களிடம் அதிகார துணியில் பேசியதுடன் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க முடியாது, வண்டி நேரா பேருந்து நிலையத்திற்கு செல்கிறது என கூறியுள்ளார். மேலும் அங்கே பயணச்சீட்டு பரிசோதனையாளரிடம் உங்களை விட்டு விடுகிறோம், நீங்க எல்லாம் ஆளுக்கு 500 ரூபாய் அபராதம் கட்டினால்தான் திருந்துவீர்கள் என்று வில்லன்கள் போல மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஏன் 2 பஸ் ஸ்டாப் இடையில தானே இருக்கு, நடந்து போக முடியாதா என கூறி பேருந்து நிலையத்திற்குள் இறக்கிவிட்டதால் ஓட்டுநருடன் பெண்கள் வாக்குவாதம் செய்தனர். தங்களை 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வைத்ததால் ஆத்திரமடைந்த சில பெண்கள், இது என்ன உங்க அப்பா வீட்டு பஸ்ஸா என ஓட்டுநரிடம் கேட்டனர். பேருந்து நிலையத்திற்குள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது. பாலிமர் செய்திகளுக்காக காங்கேயம் செய்தியாளர் சுரேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.